பில் கேட்ஸ், பெயான்சே, செரீனா வில்லியம்ஸ், 5 மினிட்ஸ் இன்ஃபோ. பல வருஷங்களாக நம்ம எல்லாரும் நம்மளை இந்த பணக்காரங்க, செலிப்ரிட்டிஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேசஸில் இருக்கவங்க தான் ஆட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்க எல்லாத்தையும் ஒரு காமன் குரூப்பாக நம்ம அதை சொல்கிறோம். அந்த குரூப் தான் இலுமினாட்டி. ஹலோ கைஸ், இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1748 ஆடம் வெய்ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் பிறக்கிறாரு. அவர் 1773 யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலாட்ஸ்டாட்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் கேனன் லாஸாக போய் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ இந்த கேனன் லாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ஃபேர், ஷிப்ஸில் இருக்க இந்த கேனன்ஸ் அதை பற்றினது கிடையாது. ஆனால் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் நடத்துகிற ஒரு ரிலீஜியஸ் கவர்மெண்ட்டை கைட் பண்ணுற லாஸ், இதை கிரியேட் பண்ணதும் ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் தான். பட் இவர் இந்த கிளர்ஜினா சர்ச் ரிலேட்டடாக, சர்ச்சில் இருக்கவங்கள தான் கிளர்ஜின்னு சொல்லுவாங்க. இவர் அந்த கிளர்ஜியில் இருக்க ஒருத்தராக இல்லாததுனால இவர் வேலையை விட்டு தூக்குறாங்க. இவர் எந்த மாதிரியான ஒரு ஆள்னா, சயின்ஸும் ரிலீஜியனும் வேறு. சயின்ஸோட ஆப்போசிட் தான் ரிலீஜியன் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிறதா சயின்ஸுன்ற இந்த காலத்தில் இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சயின்ஸும் ரிலீஜியனும் பார்ட்னர்ஸாக இருந்தால் சொசைட்டி ஹார்மோனியஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் இப்படி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் இருந்தாலும் என்னோடய வியூஸை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு ஒரு கிளப் இருக்கப்போ, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளப், அங்கே போய் சேரலாம், அங்கே நம்ம ஐடியாலஜிஸை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரு காலத்தில் வயசானவங்க, ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஆளுங்க, வயசுனா ஏஜ்டு இல்லை, மென்டலி வயசான மென் இருக்க கிளப்பாக இருந்துச்சு. பட் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, ரொம்ப ரிச்சான ஸ்பாயில்டான கிட்ஸ் சும்மா கேம்பிள் பண்ணி ஒரு ஷோ ஆஃப் பண்ணிட்டு போகிற கிளப் மாதிரி ஆயிருக்கு. இவருக்கு இது புரிஞ்சுக்கிட்டு, சரி இதெல்லாம் விடுங்க, நான் என்னோடய ஓன் கிளப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு 9 ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறாரு. இந்த கிளப்போட பேர் தான் இலுமினாட்டி. இந்த இதில் இனிஷியலாக 3 லெவல் இருக்குது, 3 டியர், டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல், அந்த மாதிரி வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் சேர ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பிரின்சிபல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு கோட் நேம் கொடுக்கணும், செகண்ட் இந்த கிளப்பில் இருக்கோன்னு வெளில யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஒரு 2000 பேர்கிட்ட வந்ததுக்கப்புறம் வெறும் 3 டியராக பிரித்தா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 13 டியராக பிரிக்கிறாரு. இப்போ இவர் என்ன தப்பு பண்ணுறாருனா, இவரே ஒரு ரேஷ்னலான ஒரு லீடராக இருக்கிறாரு. பட் இவர் மொத்த கிளப்புக்கும் இவர் ஒருத்தர் தான் பவர்ஃபுல்லான ஒரு ஹெட்டாக இருக்கணும்னு நினச்சி ஒரு ராஜா மாதிரி அந்த கிளப்புக்கு இருக்கிறாரு. இந்த கிளப்பு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பித்த டைமில் கிங் சார்லஸ் தியோடர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவரோட ஐடியாலஜிஸும் இவரோட ஐடியாலஜிஸும் ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ அவர் நேஷன் வைடாக, அவர் ஒரு கிங் இல்லையா, டேரெக்டாக அவரால் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஸோ நேஷன் வைடாக இந்த மாதிரி தான் இருக்க போகிறோம், சயின்ஸும் ரிலீஜியனும் ஒன்றா இருக்கும், இந்த மாதிரியான ஃபிலாசபி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால பவர்ஃபுல்லான லாஸ், பவர்ஃபுல்லான பீப்புள்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த எஜுகேஷன் வழியாக தான் அவங்கள இதை விட்டு வெளியில் கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட அசுரன் படத்தோட அந்த மாரல் மாதிரி, படிப்பு ஒன்று இருந்தால் தான் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க, நிறையா மக்கள், ரிச்சான பீப்புளெலாம் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரால் அந்த லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் அவர் தான் ரூலராக இருக்கார். ஸோ மக்கள் இவ்வளோ அப்போஸ் பண்ணுறதுனால, நான் இந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்க எல்லா கிளப்ஸையும் இனிமேல் டிஸ்மேண்டில் பண்ணுறேன், அந்த கிளப்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிஸுங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில், நாங்கள் இப்படி ஒரு கிளப் இருக்குது, நான் அந்த கிளப்பில் இந்த போஸ்ட்டில் இருக்கேன், நான் இந்த கிளப்பில் இந்த போஸ்ட்டில் இருக்கேன், அவங்க அந்த போஸ்ட்டில் இல்லைனாலும் அந்த கிளப்பில் தான் ஒரு பெரிய ஆள்னு வெளில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளப்பில் இருக்கவங்களோட லிஸ்ட்டு, அந்த நேம் லிஸ்ட்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெய்ஷாஃப்ட் அப்படிங்கிறவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. ஸோ கிங் சார்லஸ் இப்போது இந்த கிளப்பை டிஸ்மேண்டில் பண்ணுங்கள், அந்த ஹெட்டை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வெய்ஷாஃப்ட் அப்படிங்கிறவர் ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றி என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. இந்த இலுமினாட்டிங்கிற அந்த கிளப் கம்ப்ளீட்டாக அதோடு நிறுத்தப்படுது. இப்போது இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கிளப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு கிளப்பாக இருந்தது, ஓகேவாக ரன் ஆச்சு, 2500 பேர் வச்சு ரன் ஆச்சு. இது ஒன்றும் பெரிய கிளப்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான ஒரு கிளப்பாக இருந்துச்சு. பட் இவங்க இந்த ஐடியாலஜிஸ் ரொம்பவே ஃபார்வர்ட் தாட்டாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க ரொம்ப ரீச் அவுட் ஆனாங்க. இப்போ நிறையா பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்பிரேட்டர்ஸுங்கிறவங்க, அவர் வெளியில் ஓடி போய் அவரோட ஐடியாலஜிஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாரு, ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால வேர்ல்டு வைடாக இது நிறையா பேருக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஏதோ ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துச்சுன்னா, இந்த கொரோனா வைரஸே திடீர்னு அவுட் பிரேக் ஆச்சு, அது எல்லாத்துக்கும் நம்ம இலுமினாட்டிஸ் தான் ப்ளேம் பண்ணுறோம். நம்ம இலுமினாட்டிஸை நம்மளோட தவறுகளுக்கு ப்ளேம் பண்ணுறதுக்காக தப்பாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு தப்பான ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கோம், அதனால தான் நம்ம லைஃப் இப்படி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பீஸ்.